2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். The reading in a field book are as given below. The area of the field is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. நிலத்தின் பரப்பளவு என்பது என்ன அப்படிங்கிறத கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இப்போ வச்சுக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நில அளவை புத்தகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை இந்த கொடுத்துருக்க இந்த வரைபடத்துல நம்ம மார்க்கிங்ஸ் பேஸ் பண்ணி டிராயிங்கை வரைஞ்சி அதுல நம்ம மென்சுரேஷன் நம்ம யூஸ் பண்ணி மொத்த ஏரியா இதுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஆனா இது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை நம்ம பார்ப்போம். ABCDE அப்படிங்கிற ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. கீழே இருந்தே பாத்தீங்கன்னா எவ்வளோ எல்லாமே மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏல இருந்து 50 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே வரையலாம். ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏல இருந்து ஒரு 50 மீட்டர், ஏல இருந்து 50 மீட்டர் மேல போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு 30 மீட்டருக்கு 30 மீட்டர் கழிச்சு இ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட்ல ஒரு 30 மீட்டர் கழிச்சு இ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 30. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 50 அதுக்கப்புறம் ஏல இருந்து 80 வருது. அப்போ இதுல இருந்து 80, அப்போ இந்த 50க்கு அப்புறமா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 தான் வரும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வருது. ஸோ ஏல இருந்து அந்த படத்துல 80 அப்படின்னு கொடுத்துருங்க. 80 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து 80. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுல இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 வரும். ஆனா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க 30 வரும். நம்ம அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 80க்கு அப்புறமா ரைட் சைட்ல ஒரு பாயிண்ட் வருது, பி வருது. அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50. அதை நம்ம இதுல வரைஞ்சிக்கலாம். ரைட் சைட்ல பாயிண்ட் பி, அதோட டிஸ்டன்ஸ் 50. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த 80ல இருந்து 120, அப்போ மைனஸ் பண்ணா 40. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வருது, அதோட டிஸ்டன்ஸ் 40. ஸோ அந்த 120ல இருந்து லெஃப்ட்ல ஒரு பாயிண்ட் வருது டி, அதோட டிஸ்டன்ஸ் 20ல வருது. இதுல இருந்து டி, இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 20. அண்ட் ஃபைனலா சி ஏல இருந்து 150 வருது. இந்த 120 பாயிண்ட்ல இருந்து 150 வரைக்கும் அப்படின்னா 30. சி, இந்த சி பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் 30. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பாயிண்டா கனெக்ட் பண்ணலாம். A to B, B to C, C to D. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேப்ல இருக்கு. இது மொத்த ஏரியாவை தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம இத 1 எடுத்துக்கலாம், இத 2, இத 3, இத 4, இத 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த ஷேப் 1, 2, 3, 5 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இது பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த 4 இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஆயிருமா? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10 மீட்டர் இருக்கும்.
இப்போ இந்த ட்ரையாங்கிளை தள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆயிருமா? இங்க 20, இங்கேயும் 20, கீழே 20, இந்த சைடு 70, இந்த சைடு ஒரு 70 இருக்கும். உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா அப்போ இதுல வந்து ஒரு 5 ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இது அவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. இது அவ்வளோத்துக்கும் நம்ம ஏரியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுப்போம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா 1/2 இன்டு பிரெத் இன்டு ஹைட். அப்போ ஒன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து 30 + 50, 30 + 50 = 80. இங்க வந்து 50 இருக்கு. ஸோ 1/2 இன்டு 50 இன்டு 80 40. ஸோ 50 இன்டு 40, 50 இன்டு 40 எவ்வளோ வரும்? 2000. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா 2000. அடுத்து செகண்ட் இதே அதே மாதிரி 1/2 இன்டு 50 இன்டு 70, 25 வரும். 25. ஸோ 25 இன்டு 70, 25 இன்டு 70 எவ்வளோ? 5 3 1750. ஸோ ரெண்டாவது செக்மெண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1750. அடுத்து 3ஆகும் ஒரு ட்ரையாங்கிள் 1/2 இன்டு h 20 இன்டு 30 கேன்சல் 10. மூணாவது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 300. இப்போ அடுத்து என்ன ஒரு 3 செக்மெண்ட், இந்த அடுத்து 3 செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சி டோட்டலா வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்க்கலாம். 4வது செக்மெண்ட். ஸோ இந்த 4வது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிளும் இருக்கு. ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்டு பிரெத். லென்த் இங்கே எவ்வளோ இருக்கு? 70 இன்டு 20, 70 இன்டு 20. ஆன்சர் வந்து 1400. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்டு 70 இன்டு 10 கேன்சல் பண்ண அப்படின்னா 5. 70 இன்டு 5 350. ஸோ இதில் ஸ்பேஸ் காணல, நான் இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ 4 கண்டுபிடிச்சா அடுத்து 5 இதிலே எழுதிக்கலாம். 5 பார்த்தீங்கன்னா இதை எழுதிக்கிறேன். பையன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் 1/2 இன்டு 50 இன்டு 30 15 50 இன்டு 15 750. ஸோ இந்த 5 செக்மெண்டோடைய இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மொத்த ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 5 செக்மெண்டோட ஏரியாவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் கிடைக்கும்.
ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா வந்து 2000. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1750. மூணாவது உள்ளது வந்து 300. நாலாவது உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், அடுத்து ஒரு ட்ரையாங்கிள். ரெக்டாங்கிள் வந்து 1400, ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 350. அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் வந்து 750. 750. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் 0, 15, 1, 8, 11, 15, 15, 18, 25, 5, 2, 4, 6. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6550. இதுதான் இதோட ஆன்சர். 6550 தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான்.